ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம், பலவிதமான முத்திரைகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை உஷ்ணசீர் முத்திரை. ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு பலவிதமான பலன்கள் இருக்கின்றன. இந்த முத்திரை நம்ம உடம்புல உஷ்ணத்தை சமப்படுத்துகின்றது. உஷ்ணத்தின் காரணமாக, அதிக சூட்டின் காரணமாக நிறைய நபர்களுக்கு ஹெட்டேக் ஏற்படும். அப்போ அந்த தலைவலி வராமல் அதை தடுத்து பாதுகாக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. அதேபோல் நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்கி செய்யக்கூடிய முத்திரை. சூட்டினால், ஓவர் ஹீட்னால் வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கும் இந்த முத்திரை தீர்வாக அமைகின்றது. பொதுவாகவே தவம் அப்படிங்கிறது உடலில் உஷ்ணத்தை சமப்படுத்துதல். அப்போ நம்ம உடம்பில் இந்த முத்திரை செய்யும் பொழுது உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். கண் எரிச்சல், காது வலி, மூக்கு வலி போன்ற பிரச்சனைகளும் வராமல் தடுக்கப்படுகின்றது. இந்த முத்திரையை காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். அதிகமாக ஓவர் ஹீட் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்ருந்தீங்கன்னா 2 மணி நேரம் இடைவெளி விட்டு இந்த முத்திரையை பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் ப்ரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கைகளை நீங்கள் அப்படி மடியில் வச்சுக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறது. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் பயிற்சி பண்ணும் பொழுது கைகளை அப்படியே முட்டியில் வச்சுக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஓவர் ஹீட் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒற்றை தலைவலி அடிக்கடி வர்றவங்க 5 நிமிஷம் பண்ணிக்கோங்க. காலை, மாலை 2 வேளையுமே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாணவ செல்வங்கள் வஜ்ராசனத்திலே இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உடல் வளையும் தன்மை உள்ளவங்களும் வஜ்ராசனத்தில் மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். ரெண்டு காலம் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ். இப்போ அந்த முத்திரைக்கு போவோம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஓவர் ஹீட்டை அதிகமாக ஹெட்டேக் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கை அப்படியே முட்டியில் வச்சுக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். அது ஆசன நிலை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மூச்சிலே கவனம் செலுத்துங்க. அது பிராணாயாம நிலை. அந்த மூச்சை கூர்ந்து தியானிக்கவும் அது தியான நிலை. கையில் தலைச்சோரி முத்திரை வச்சுருக்கோம். அப்போ 3 நிமிடத்து முதல் 5 நிமிடங்களில்
ஆசனத்தினுடைய பலன், முத்திரை பலன், பிராணாயாம பலன், தியானத்தினுடைய பலனும் நமக்கு கிடைக்கின்றது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இந்த முத்திரைகள் எல்லாம் பயிற்சி பண்ணிவிட்டு அந்த இயமம் நியமம், உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம். காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, முடிந்தளவு 5 மணிக்கு எழுந்துடணும். இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 to 10. அந்த 9:30லேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் நம்ம ராஜ உறுப்புகள், இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ் அனைத்திற்குமே நல்ல சக்தி கிடைக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த நேரம் ஓய்வில் இருக்கணும். 7 மணிக்குள்ளே இரவு அரை வேறு சாப்பாடு, கால் வேறு வாட்டர், கால் வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். அந்த மாதிரி வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு இந்த முத்திரையை பயிற்சி பண்ணுங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.